நீங்க பார்த்துட்டு இருக்க சைபர் சிஸ்டம் சேனல். என்னுடைய பேர் சுகேஷ்வர். ஸோ இன்னைக்கு என்னடா வீடியோ அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ இன்னைக்கு வந்து டெலிகிராமோட டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் தாங்க நம்ம இன்னைக்கான வீடியோவில் பார்க்க போகிறோம். டெலிகிராமை நான் வந்து இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணலாம்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லுவீங்கன்னு எனக்கு தெரியும். ஸோ தயவு செஞ்சு இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாதீங்க. ஸ்கிப் பண்ணக்கூடாது தானே? ஸோ ஸ்கிப் பண்ணாதீங்க அவன் சொன்ன மாதிரியே. ஸோ எதுக்கு என்னன்றதுனா நான் வந்து டீட்டெயிலாக சொல்கிறேன். நீங்கள் எல்லா யூசர்ஸுமே கன்ஃபார்மாக வாட்ஸ்அப் யூஸ் பண்ணுவீங்கன்னு நான் நினைக்கிறேன். ஸோ கன்ஃபார்மாக எல்லாருமே நீங்கள் வந்து வாட்ஸ்அப் யூஸ் பண்ணிட்டு தான் இருப்பீங்க. ஸோ வாட்ஸ்அப் அடுத்துன்னு சொல்ல முடியாது. வாட்ஸ்அப்பை விட ஒரு அட்வான்ஸ்டான ஒரு மெசேஞ்சர் ஆப்னா டெலிகிராம் தான். ஸோ நீங்கள் வாட்ஸ்அப்பில் வந்து இப்போ ஒரு சில விஷயத்துக்குலாம் நீங்கள் வந்து அதுக்குன்னு தேர்ட் பார்ட்டி ஆப்ஸ்லாம் யூஸ் பண்ண வேண்டியதாக இருக்குது. பட் டெலிகிராமுக்கு அப்படி கிடையாது தானே சர்வேஷ்? ஸோ அதில் வந்து வாட்ஸ்அப்பை விட ரொம்ப 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 நீங்கள் நினச்சி பார்க்காத அளவுக்கு அட்வான்ஸ்டான அப்டேட்ஸ் அண்ட் ஃபியூச்சர்ஸ் எல்லாமே அதில் கொடுத்துருக்காங்க. அந்த ஒரே ஆப்லேயே நீங்கள் வந்து தேர்ட் பார்ட்டி ஆப்ஸ்லாம் யூஸ் பண்ணுவீங்க இல்லையா வாட்ஸ்அப்புக்கு, அது எதுவுமே தேவையில்லை. தேர்ட் பார்ட்டி ஆப் யூஸ் பண்ணாமலே இந்த டெலிகிராமில் நம்ம வந்து யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ நீங்களும் இனிமேட்டு ஒரு யூஸராக ஆகிடுவீங்கன்னு நான் நினைக்கிறேன். நீங்கள் கன்ஃபார்மாக ஆகிடுங்க. ஸோ ஃப்யூச்சரில் நம்ம கன்ஃபார்மாக டெலிகிராம் தான் யூஸ் பண்ணுவோம். அண்ட் நானும் ஒரு டெலிகிராம் அக்கௌண்ட் வச்சுருக்கேன். ஸோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், போய் செக் பண்ணி பாருங்கள். ஸோ இப்போது நம்ம இந்த டெலிகிராமோட டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ்லாம் பார்த்துலாம். டோட்டலாக நம்ம வந்து 10 டிஃப்ரெண்ட்டான டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ்லாம் பார்க்க போகிறோம். பார்த்துட்டு வரதுக்கு முன்னாடி நீங்கள் நம்மளோட சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா கீழே உள்ள ரெக்கார்டை சப்ஸ்கிரைப் பண்ண கிளிக் பண்ணி அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அது பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க. ஸோ இவன் சொன்ன மாதிரியே செஞ்சிருங்க. வீடியோக்குள்ளார போகலாமா? சரி வாங்க வீடியோக்குள்ளார போகலாம். ஸோ நம்ம இப்போ பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா, நம்ம வந்து ஃபஸ்ட் டைம் டெலிகிராம் யூஸ் பண்ணும்போது நம்மளுக்கு வந்து அதிகமாக ஃப்ரெண்ட்ஸ் கிடைக்க மாட்டாங்க. ஸோ அதை நம்ம எப்படி நியர்பையில் இருக்கவங்கள சர்ச் பண்ணுறது தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அது பார்த்திங்கன்னா அந்த 3 டாட் ஆப்ஷன் கிளிக் பண்ணிட்டு கான்டாக்ட்ஸ்னு இருக்குது பார்த்திங்களா, அதை கிளிக் பண்ணிட்டு ஃபைன் பீப்புள் நியர்பைன்னு கிளிக் பண்ணதுக்கப்புறமா லொக்கேஷன் அலோவ் பண்ண சொல்லும். ஸோ அதை அலோவ் பண்ணதுக்கப்புறமா ஸோ இங்கே பாருங்கள், உங்களுக்கு பக்கத்தில் உள்ள ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே இதில் வந்து ஷோ பண்ணிவிடுவாங்க. ஸோ நீங்கள் அதில் போய்ட்டு ஃப்ரெண்ட்ஸ் ஆக்கிக்கலாம். ஸோ இப்போ நம்ம பார்க்க போகிற ட்ரிக், ஸோ இது கன்ஃபார்மாக வாட்ஸ்அப்பில் கிடையாது. ஸோ அப்படி என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு மெசேஜ் அனுப்புவீங்க, நீங்கள் வந்து அதை தப்பாக அனுப்பிச்சிருப்பீங்க. அதை எப்படி நம்ம எடிட் பண்ணி அனுப்பிச்சி விடுறது, அதுவும் அவங்க பார்த்துட்டாலும் பரவாயில்ல, நம்ம வந்து அதை அப்படி அனுப்பிச்சிக்கலாம். ஸோ அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட் நீங்கள் அனுப்பிச்ச மெசேஜை லாங் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. பண்ணதுக்கப்புறமா மேலே வந்து ஒரு பென்சில் ஐக்கான் மாதிரி இருக்குதுல்ல, அதை கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து அதை ஃபுல்லாக எரேஸ் பண்ணி கூட நீங்கள் வந்து பண்ணிக்கலாம். இல்லைனா 1-2 வார்த்தை பண்ணுறதுனாலும் பண்ணிக்கலாம்ல சர்வேஷ்? ஸோ ஈஸியாக நம்ம வந்து இதில் பண்ணிக்கலாம். ஸோ பண்ணிவிட்டு அப்படியே அனுப்பிச்சி விட்டுட்டிங்கன்னா அவங்களுக்கு அந்த மெசேஜ் மாறிடும். ஸோ இப்போது நம்ம வந்து எப்படி ஒரு மெசேஜை ஷெட்யூல் பண்ணுறது தாங்க நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அந்த மெசேஜை நீங்கள் 1000 வருஷத்துக்கு அப்புறம் அனுப்பிச்சி விட்றதுனால அனுப்பிச்சி விட்டுக்கலாம். ஸோ நீங்கள் வந்து என்னென்னலாம் டைப் பண்ணுமோ அதெல்லாம் டைப் பண்ணிவிட்டு இந்த சென்ட் ஆப்ஷனை லாங் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ஷெட்யூல் மெசேஜ்னு மேலே இருக்கா, அதை கிளிக் பண்ணிட்டு என்ன டே, என்ன டேட்டு, என்ன செகண்டு எல்லாமே சூஸ் பண்ணிக்கலாம்ல சர்வேஷ்? ஸோ சூஸ் பண்ணிட்டு நீங்கள் வந்து கீழே ஒரு ப்ளூ கலர் ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, ஸோ நீங்கள் அப்படி கொடுத்துட்டிங்கன்னா ஷெட்யூலில் போய் அது சேவ் ஆகிடும். ஸோ நீங்கள் கன்ஃபார்மாக ஏதாச்சும் குரூப்ஸ்லாம் வச்சுருப்பீங்கன்னு நினைக்கிறேன் டெலிகிராம் யூசர்ஸாக இருந்தீங்கன்னா. ஸோ அது பார்த்திங்கன்னா எப்படி நம்ம போல் கார்டெலாம் செட் பண்ணுறது நம்ம வந்து காமிக்க போகிறோம். ஸோ நிறையா பேருக்கு தெரியும், பட் இருந்தாலும் உங்களுக்கு நான் சொல்லணும் இல்லையா? ஸோ நான் இப்போ பண்ண மாதிரியே நீங்களும் பண்ணியிருக்கேன். அதுக்கடுத்து இதில் வந்து ஒரு கொஸ்டின் எழுதிட்டு அதில் வந்து 10 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அதில் வந்து நீங்கள் எத்தனை எஸ்ஸா நோவோ அந்த மாதிரிலாம் நிறையா இருக்குது பார்த்தீங்களா. ஸோ நீங்கள் அதில் வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கடுத்து மல்டிபிள் ஆன்சர்ஸ் கேட்டுக்கலாம், குவிஸ் மோட் போட்டுக்கலாம். ஸோ இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க இந்த டெலிகிராம். ஸோ இதனால் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த போல் கோட் ஆப்ஷனையும். ஸோ இப்போ நம்ம எப்படி ஃபோட்டோ இல்லைனா வீடியோவை வந்து ஒரு அதே குவாலிட்டியில் எப்படி நம்ம அனுப்பிச்சி விட்றது தான் பார்க்க போகிறோம். ஸோ அப்படி ஒரே குவாலிட்டிலேயே நம்ம வந்து வாட்ஸ்அப்லலாம் அனுப்பிச்சி விடணுன்னா நம்ம வந்து கன்ஃபார்மாக டாக்குமெண்ட் ஃபைலாலாம் அனுப்பிச்சி விட முடியும். பட் இதில் அப்படி தேவையே இல்லை. ஃபஸ்ட்டு உங்களுக்கு தேவையான மல்டிபிள் ஃபோட்டோஸ் இல்லைனா ஒரு ஃபோட்டோ கூட சூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ அதே குவாலிட்டியில் நம்ம வந்து இப்போ சென்ட் பண்ண போகிறோம். ஸோ ஒரு சில ஃபோட்டோஸ்லாம் சூஸ் பண்ணிவிட்டு இந்த 3 டாட் ஆப்ஷன் கிளிக் பண்ணிட்டு சென்ட் வித்தவுட் கம்ப்ரெஷன்றதை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு அழகாக சென்ட் ஆகிடும். ஸோ இப்போ நம்ம பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா அதே மாதிரி பின் ஆப்ஷன் கிளிக் பண்ணிட்டு உங்களோட நிறைய எக்கச்சக்கமான ஃபோட்டோஸ்லாம் சூஸ் பண்ணுவீங்க இல்லையா, சூஸ் பண்ணிட்டு அதை அனுப்பிச்சி விடும் போது குரூப்பிங், அதாவது எல்லாமே ஒரே கொலாஜ் மாதிரி சேர்ந்து அதில் தான்
இதுவாகும். ஸோ வந்து டெலிகிராம்லேயும் அப்படி தான், வாட்ஸ்அப்லேயும் அப்படி தான். ஸோ அப்படி டெலிகிராமில் வந்து அது அப்படி ஆகாமல் இருக்கிறதுக்கும் ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்கன்னா பார்த்துக்கோங்களேன். உங்களுக்கு ஒரு மல்டிபிள் ஆப்ஷன்ஸை சூஸ் பண்ணிட்டு, ஃபோட்டோஸை சூஸ் பண்ணிட்டு 3 டாட் ஆப்ஷனில் சென்ட் வித்தவுட் குரூப்பிங்கிறத அனுப்பிச்சி விட்டிங்கன்னா உங்களுக்கு அப்படியே தனி சென்ட் ஆகிடும். ஆமாம் தானே சர்வேஷ்? ஸோ இப்போ நீங்கள் யாருக்காச்சும் மெசேஜ் அனுப்பணும்னு நினைக்கிறீங்க, பட் அவங்க உங்களுக்கு பிஸியாக இருக்காங்கன்றது உங்களுக்கு தெரியும்னா நீங்கள் வந்து அந்த சென்ட் ஆப்ஷன் கிளிக் பண்ணிட்டு சென்ட் வித்தவுட் இது சவுண்டுன்னு கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் சவுண்டே வராது. பட் வந்து மெசேஜ் மட்டும் சென்ட் ஆகிடும். அவங்களுக்கு வந்து மேலே வந்து நோட்டிஃபிகேஷனில் மட்டும்தான் காமிக்குமே தவிர சவுண்டு வராது. ஸோ இப்போ நீங்கள் ஒருத்தவங்களுக்கு ஏதாச்சும் ஒரு மெசேஜ் அனுப்புகிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அந்த மெசேஜ் வந்து ஒரு குறிப்பிட்ட டைமில் வந்து அது வந்து ஆட்டோமேட்டிக்காக அவங்களுக்கு டெலீட் ஆகிடணும் அப்படின்னா நீங்கள் வந்து ஒன்ஸ் அந்த ஃபோட்டோவை கிளிக் பண்ணிட்டு கீழே வந்து டைமர் மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, அது கிளிக் பண்ணிங்கன்னா செல்ஃப் டிஸ்ட்ராக்ட் டைமர் அது வந்து ஸோ வந்து உங்களுக்கு 1 நிமிஷம் வரைக்கும் நீங்கள் வந்து செட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நான் வந்து ஒரு 2 செகண்ட்ஸ்க்கு சும்மா செட் பண்ணிவிட்டு டன்னு கொடுத்துட்டேன்னு வச்சுக்கோங்களேன். 2 செகண்ட்ஸில் அவங்களுக்கு வந்து டெலீட் ஆகிடும். அதுக்குள்ள வரைக்கும் அவங்க பார்த்தா தானே கேலரியிலேருந்தும் அது வந்து டெலீட் ஆகிடும். ஸோ இப்போ நீங்கள் வாட்ஸ்அப் எடுத்துக்கிட்டிங்கன்னு வச்சுக்கோங்க. உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு பெரிய மெசேஜ்லேருந்து ஒரு 2 வேர்டு மட்டும் காப்பி பண்ணணும்னா அதை செலக்ட் பண்ணி அதை காப்பி பண்ணி திரும்பியும் வந்து டேஷ்போர்டு வந்து திரும்பியும் அதை வந்து கிளிக் பண்ணி அதில் வந்து மற்றது எல்லாமே ரிமூவ் பண்ணி அந்த வேர்டை மட்டும் சூஸ் பண்ணோம். பட் இதில் அப்படி தேவையே இல்லை. ஸோ ஒரு மெசேஜை லாங் ப்ரெஸ் பண்ணிவிட்டு அதில் வந்து உங்களுக்கு எந்தெந்த வேர்டெலாம் வேணுமோ இப்போ நீங்கள் அதை மட்டும் அதை சூஸ் பண்ணிவிட்டு காப்பி பண்ணுறதுனா காப்பி பண்ணிக்கலாம். இல்லை மொத்தமாக வேணும்னா செலக்ட் ஆல் கொடுத்துட்டு எல்லாத்தையுமே காப்பி பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் இது வந்து எவ்வளோ ஈஸியாக இருக்குதுன்னு. ஆமாம் தானே சர்வேஷ்? ஸோ இந்த மெசேஜே ஸோ இந்த ட்ரிக்குக்காகவே உங்களுக்கு பிடிச்சிருக்கலையான்னு கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிவிடுங்க. அதுக்கு அடுத்தது ஈஸியாக காப்பி பண்ணிட்டீங்களே, இப்போ அப்படியே பேஸ்ட் பண்ணிட்டு அப்படியே சென்ட் பண்ணுறதுனா சென்ட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ பார்க்க போகிற ட்ரிக்கு, நம்ம ஒரு மெசேஜ் அனுப்புவோம் இல்லையா, அந்த மெசேஜை எப்படி அவங்களுக்கும் டெலீட் பண்ணுறதுன்னு தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். அதுதான் வாட்ஸ்அப்லேயே இருக்கேடா அப்படின்னு தானே நீங்கள் சொல்லுவீங்க. அது எனக்கும் தெரியுங்க. ஆனால் இது வாட்ஸ்அப்பில் இருக்கு ஓகே. ஆனால் இப்போ நான் சொல்ல போகிறது வாட்ஸ்அப்பில் கன்ஃபார்மாக கிடையாது. இப்போ ஆப்போசிட்டில் அனுப்பிச்ச மெசேஜை எப்படி அவங்களோட ஃபோன்லேயே அந்த மெசேஜை டெலீட் பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். ஸோ அந்த டெலீட் ஆப்ஷன் கிளிக் பண்ணிட்டு ஆல்சோ டெலீட் ஃபார் அந்த பேர் எழுதியிருக்கோம் அதை டிக் மார்க் கொடுத்துட்டு டெலீட் பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த மெசேஜ் அவங்களுக்கும் டெலீட் ஆகிடும். ஸோ இப்போ அவ்வளோதான் இந்த வீடியோ. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கீழே உள்ள லைக் பட்டனை கிளிக் பண்ணி லைக் பண்ணிக்கோங்க. அண்ட் நீங்கள் நம்மளோட சேனலுக்கு புதுசாக இருந்தா கீழே உள்ள இருக்க சப்ஸ்கிரைப் பண்ணி கிளிக் பண்ணி அண்ட் அது பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க. அண்ட் இந்த வீடியோ உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்க. அண்ட் உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் பண்ணுங்க. ஸோ அந்த கமெண்ட் பாக்ஸும் வெட்டியாக தான் இருக்குது, நீங்களாச்சும் பண்ணி விட்ருங்க, பார்த்து பண்ணி விட்ருங்க கமெண்ட் பாக்ஸில் ஏதாச்சும் கமெண்ட்டு. அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணனாலும் அதையும் பார்த்து பண்ணி விட்ருங்க. மீண்டும் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். உங்களுக்கு தமிழ், டெக்னாலஜி.